நமஸ்காரம் சார். அண்ணா வராரா? அவரை பண்ணறேன்னா பாக்குறேன், அவர் லிஃப்ட் பண்றது இல்ல. எல்ஜிசி. ஓகே. சாரி, அவர் வரல. அவர் போனும் எடுக்கிறது இல்ல, தூக்குறது இல்ல. 4-5 வாட்டி தூக்கிட்டாரு. உங்கள்ட்ட வேற ஏதோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருக்கா அவரோட? இல்ல, அந்த ஒரு நம்பர் தான் இருக்கு. அவ ஆத்துல வேற யாரோட நம்பர் இருக்கா? ஏதோ மொபைல் சைலண்டா இருக்கும் அப்படி ஏதோ அது இருக்கு. அது ஒரு நான் என் நம்பர்ல இருந்து கால் பண்ணி பாக்குறேன். அண்ணா ரிங் எடுக்கல, பெரியப்பாக்கு காலே போகல. ஓகே. சோ நம்ம வெட்னஸ்டே மீட் பண்ணலாமா அப்போ? இல்ல, வேற ஏதோ லாஸ்ட் செஷன்ல ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பாப்போம். அண்ணா ஜாயின் பண்றாரு என்னன்னு. இல்ல, நான் படிச்சேன் இன்னும் நோட்ஸ் எல்லாம். அப்படி क्वेश्चंस இல்ல. டவுட் क्वेश्चंस இல்ல நம்ம செவ்வாய் தோஷம் எப்போ இருக்காது அதானே பார்த்தோம். ஆமா, அதான் நம்ம எடுத்த உடனே மேக்ஸிமம் யாருக்குமே தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிடவே கூடாது. ஏன்னா அது சொன்ன மாதிரி தோஷம் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அது தோஷம் இல்லை அப்படிங்கிறதுக்கு 15-20 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாயிண்ட் இருக்கும், தெரியாம அதுக்கும் மேல அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே. நீங்க எந்த வெப்சைட் யூஸ் பண்றீங்க இந்த ஜாதகம் ஜெனரேட் பண்ண? அது இருங்க, வர அது நான் ஷேர் பண்ணி விடுறேன், அந்த குரூப்லயே ஷேர் பண்ணி விடுறேன். அதுல ப்ரோ கேரளாவா அது ஏதோ நிறைய இருக்கு. அதுல இதுக்கு ஃப்ரீயா இருக்குது, ஃப்ரீயாவும் இருக்கு. பிளஸ் அந்த குக்கீஸும் இதுல அவன் அக்செப்ட் பண்ண சொல்ற, கம்பல் பண்றது இல்ல அந்த வெப்சைட்ல. நான் அதை அனுப்பிச்சு விடுறேன் நான். அதே போல இன்னொன்னு என்னன்னா, வர்க்கோத்தமம்னு ஒண்ணு உண்டு. வர்க்கோத்தமம்னா இப்போ நம்ம ராசி அண்ட் நவாம்சம் ரெண்டு பார்த்தோம் இல்லையா? ராசி சக்கரத்துக்கும் நவாம்ச சக்கரத்துக்கும் அப்படியே 100% டிஃபரன்ஸ் வரும். ராசி சக்கரத்துல மேஷத்துல சூரியன் இருந்தா நவாம்சத்திலயும் அது மேஷத்திலே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க வேணா இருக்கலாம். இப்ப அஸ்வினியா இருந்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் வரைக்கும் இருக்கும். அஸ்வினி 4 பாதத்துக்கு இல்லையா நவாம்சத்துல. பரணியா இருந்ததுன்னா அடுத்த 4 கட்டத்துல இருக்கும். கிருத்திகையா இருந்தா அடுத்த தனுசுக்கு போயிடும். இப்ப வர்க்கோத்தமம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வந்து அஸ்வினி முதல் பாதத்திலேயே இருக்காரு. சித்திர மாசம் 1ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா சித்திரங்கிறது தான் மேஷ மாசம் இல்லையா? சோ சித்திர 1ஆம் தேதி பிறந்திருக்கு அப்படின்னா அப்போ சூரியன் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்துலதான் இருந்தாகணும் மேக்சிமம். அப்படிதான் இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து நவாம்சத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா மேஷத்திலேயே தான் சூரியன் இருப்பார். அப்போ ராசிலையும் நவாம்சத்திலையும் ஒரே இடத்துல இருக்கா, ஒரே ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அதற்கு பேரு வர்க்கோத்தமம்னு சொல்றது உண்டு. வர்க்கோத்தமம். அப்போ ஒரு கிரகம் வந்து நீச்சமா இருக்கு, ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு கிரகம் நீச்சமா இருக்கும், அது வந்து சப்போர்ட்டிவான நேச்சரே கிடையாது யாரோ ஒருத்தருக்கு. கண்டிப்பா அது உபதிரவம் பண்ண வேண்டிய ஒரு கிரகமா தான் இருக்கும்.
ஆனா அவர் வந்து வாழ்க்கையில இப்ப 10ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் நீச்சம், தொழில் காரகன், அதாவது பிசினஸ்க்கு அதிபதி. நம்ம ஒவ்வொரு காரகம் சொல்லிட்டு வந்த மாதிரி ஆயுஷ் காரகனும் சனி, தொழிலுக்கும் சனியை பார்க்க வேண்டியதா இருக்கு. சனி இப்போ 10ஆம் இடத்துல சனியே நீச்சம் ஆயிடுறார். ஏதோ ஒரு 10ஆம் இடத்துல சனி நீச்சமா இருக்கார். இல்லைன்னா வந்து அந்த 10ஆம் இடமே சிம்மமா வர்றது, சனி பகையா இருக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ வந்து சனி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாத ஒரு சுச்சுவேஷன். ஆனா அவருக்கு அபரிமிதமான தொழில் வளர்ச்சி இருக்கு. நம்ம ஜாதகத்தை ஜென்ரலா பார்க்கும்போது இவர் பிசினஸ் பண்றதுக்கு லாய்க்கு இல்லை, லாஸ் தான் அவர், சம்பாத்தியம் வராதுன்னு ஆனா சொல்ற மாதிரி பலன் வரும். ஆனா பை நேச்சர் பார்த்தா பிசினஸ்ல ரொம்ப டாப்ல இருப்பார், பீக்ல இருப்பார், அபரிமிதமான வளர்ச்சி இருப்பார். அப்ப என்ன அப்படின்னா வர்க்கோத்தமமா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். வர்க்கோத்தமமா இருந்ததுன்னா ஆட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வீட்டுல அந்த மேஷத்துல செவ்வாய் ஆட்சி, ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்துல புதன் ஆட்சி. அந்த மாதிரி ஆட்சிங்கிறது வந்து அவர்களுடைய பவர்ஃபுல் ஹவுஸ் இல்லையா. ஸோ வர்க்கோத்தமம் அடைகிறப்போ அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதா வி கேன் கன்சிடர் தட் த கிரஹா இஸ் பவர்ஃபுல். ஸோ அப்போ ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல எக்குத்தப்பா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அது நல்லது செய்யறது அப்படின்னா வந்து வர்க்கோத்தமமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கட்டாயமா வர்க்கோத்தமமா தான் இருந்தாகணும்னு இல்லை. இன்னும் நிறைய புஷ்கர நவாம்சம்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம போக போக பார்ப்போம். அதுவும் வர்க்கோத்தமத்துக்கும் நிறைய ரிலேட் ஆகும் அந்த புஷ்கர நவாம்சமும். இதற்கு பெயர் வர்க்கோத்தமம்னு பெயர். அப்போ லக்னம் வந்து ஒருத்தருக்கு நவாம்சத்திலையும் தனுசு, ராசியிலையும் அதான் ராசியிலையும் தனுசு, நவாம்சத்திலையும் தனுசு அப்படின்னா லக்னம் வர்க்கோத்தமமா இருக்கு. அதே போல அந்த கிரகங்கள் வந்து ரேர் காம்பினேஷன். ரேர்னு சொல்ல முடியும். அப்படி வர்க்கோத்தமம் இருக்கிறதுனால ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்துட போறார் அப்படின்லாம் இல்லை. இது ஒரு பலன், இது ஒரு ஒன் வே ஆஃப் காம்பினேஷன், இது ஒரு வகையான காம்பினேஷன். இது நல்லது செய்யறதுக்கான ஒரு ஹோப் கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் ஜாதகம் இருக்கும், ஹோப்பே இருக்காது, நம்ம நல்ல பலன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட வர்றவனுக்கு ஒரு மனசு தைரியத்தை உண்டாக்கி அனுப்புறதுக்கு தானே ஜோதிஷர். ஸோ அப்போ வந்து நல்ல பலன் சொல்றதுக்கே ஒரு ஹோப் இல்லை அப்படின்னா வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா நவாம்சத்துல ஒரு வர்க்கோத்தமம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரைட், இந்த ஸ்தானாதிபதி இந்த கிரகம் வர்க்கோத்தமமா இருக்கு, இந்த தசை நடக்கிறப்போ இல்லைன்னா இந்த தசை இந்த புத்தி நடக்கிறப்போ நீங்க நல்லபடியா வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அப்ப அந்த கிரகம் ரிலேட்டடா பரிகாரங்கள், இப்ப செவ்வாய் அப்படின்னா சுப்பிரமணியர் வழிபாடு, சுக்ரன் அப்படின்னா வந்து லக்ஷ்மி தாயார், சயன கோலத்துல இருக்கிற பெருமாள் அனந்த பத்மநாப சுவாமி ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி. புதன் அப்படின்னா நின்ற கோலத்துல இருக்கிற பெருமாள் ஸ்ரீனிவாசர், அந்த நின்ற கோலத்துல இருக்கிற பெருமாள் புதனுக்கு பிரீத்தி. சந்திரனுக்கு வந்து சோமவாரம் பிரதோஷங்கள்ல சிவன், சந்திரசூடா இல்லையா சிவன். இவர சூரியன் அப்படிங்கிறப்போ ஞாயிற்றுக்கிழமையில ஆதித்ய ஹிருதயம் பாராயணம், ஆதித்ய ஹிருதய ஸ்ரவணம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல நவகிரகத்துல சூரியனுக்கு ஏதாவது ஒரு விளக்கேத்தி வைக்கிறதோ, நவகிரக பிரதட்சணமோ, இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு போறதோ. ஒரு சில சிவன் கோவில் எப்படி இருக்கும்னா சூரியனுக்கு தனி சந்நிதி இருக்கும், இல்லைன்னா சந்திரனுக்கு தனி சந்நிதி இருக்கும். இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் சூரியன் சந்திரன் ஒரு தனி ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் பிரதட்சணமா வர்றது சூரியன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனிக்கும் வந்து பெருமாள் தான். ஏன்னா புதனுக்கு எப்படி பெருமாள்னா புதன் புத்திகாரகன், அழகும் கூட, அழகை ஓரளவுக்கு சுக்கிரனும் புதனும் வந்து அழக நிர்ணயம் பண்றவா, புத்திய நிர்ணயம் பண்றவா. ஸோ பெருமாளோட ரிலேட் ஆகும். சனி ஏன் நம்ம பெருமாளோட ரிலேட் செய்யறோம் அப்படின்னா சனி வந்து ரொம்ப மந்தம், ஸ்லோவஸ்ட், வெரி ஸ்லோவஸ்ட். அப்போ ஒருத்தன் ஸ்லோவா இருக்கான், அவனோட கேரியர் வந்து நம்ம கொஞ்சம் முன்னேற்ற வேண்டியதா இருக்குன்னா அவருக்கு நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம மும்மூர்த்திகள்ல யார் ரொம்ப அதிகமான சுறுசுறுப்பா இருக்காரு அப்படின்னு பார்த்தா பெருமாள் தான். அவர் ரெஸ்ட் எடுத்ததாவோ, தபஸ் பண்ண போறேன் தியானம் பண்ண போறேன் பல யுகங்களா உட்கார்ந்ததாகவோ பெரிய சரிதங்கள் இல்லை. ஸோ அவர் கையில இருக்கிறதே சங்கும் சக்கரமும் தானே, சவுண்ட் அண்ட் ஆக்ஷன். ஸோ அப்ப அந்த சனி சேஷ்டைகள், சனி ஏழரை சனி, அஷ்டம சனி, அந்த ஜாதகருக்கு வந்து சனி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கார் அப்படின்னா வந்து நம்ம தைரியமா வந்து
புதன்கிழமை சனிக்கிழமை, புதனுக்கு புதவாரம். ஏன்னா ஒருத்தர் மந்தமாகிறார், சரீரம் மந்தமாகிறதுனா புத்தியும் மந்தமாகும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணணும், சனி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஃபேவரபிளா இல்லை அப்படின்னா அந்த ஜாதகக்காரால புதன்கிழமை சனிக்கிழமை ஏதாவது ஒரு பெருமாள் கோவில், எந்த பெருமாள் கோவில வேணா இருக்கட்டும், பெருமாள் கோவில் பிரதட்சணம் பண்ணணும். ஒரு பச்சை கலர் புஷ்பம், பெருமாளுக்கு பச்சை விசேஷம், துளசியோ தவனமோ மருவமோ இல்லைன்னா தாமரை பூவோ பெருமாளுக்கு விசேஷமானது சமர்ப்பணம் பண்ணணும். இல்ல அதுக்கு கூட ஃபைனான்சியலி நாட் சப்போர்ட்டிவ் அப்படின்னா கோவிலுக்கு போய் பிரதட்சணம் செஞ்சுட்டு அந்த தீர்த்த பிரசாதமாவும் வாங்கிட்டு வரணும் அவர். அப்படி நம்ம கொஞ்சம் ப்ரொலாங்கடா ரொம்ப நாளைக்கு வந்து அவர் சனிக்கிழமை புதன்கிழமை அப்படி செஞ்சுட்டே இருந்தார் அப்படின்னா சனியினுடைய சேஷ்டைகள்ல இருந்து விடுபடுறதுக்கான சான்சஸ் அதிகம். இன்கேஸ் ராகு கேது அப்படின்னு வந்தோம்னா அந்த எந்த கிரகத்துல இருக்கோ, ஏதாவது ராகு கேதுனால தோஷமா ஆபத் என்ன சொல்றது சகாயமா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து உபதிரவமா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த எந்த ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த லார்ட் ஆஃப் தட் ஹவுஸோட ஒரு மிரரா தான் இவர் செயல்பட போறார். சோ எந்த இடத்துல இருக்காரோ அந்த கிரகத்தினுடைய பரிகாரத்தை சொல்ல வேண்டியது கோவிலுக்கு போக சொல்லி. இல்லையா ராகு கேத்து லக்னத்திலேயே ராகு கேத்து இருக்கு, குடும்பஸ்தானத்துல ராகு கேத்து இருக்கு, நாகதோஷம் அவ பயப்படுறா. நம்ம என்ன சொல்றோம், நாகதோஷம் இல்லை அப்படின்னாலும் அந்த ஜாதகக்காரா பயப்படுறா. அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றப்போ காலாஸ்திரிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. இந்த சைடு தெற்குல எல்லாம் காலாஸ்திரிக்கு போயிட்டு ஒரு ராத்திரி க்ஷேத்திர வாசம், சண்டே நைட் ஸ்டே பண்ணிட்டு மண்டே மார்னிங் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்றது. ஸோ எந்தெந்த கிரகமோ அந்தந்த கிரகத்துக்கான சுவாமிகள் அந்த கோவில்களுக்கு நம்ம போயிட்டு வர சொன்னாவே அது அவர்களுக்கும் ஒரு டைவர்ஷனா இருக்கும். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தால அவர்களுடைய அந்த கஷ்டத்திலேருந்து வெளிவரத்துக்கும் அது கண்டிப்பா உபயோகமாகவும் இருக்கும். இப்போ நம்ம இன்னொன்னு என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, ராசியும் நல்ல ராசி, அதாவது ராசின்னா என்ன சொல்ற, ராசிநாதன் சந்திரன் இல்லையா? சந்திரன் நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்கார். இப்போ எப்படின்னா மேஷத்திலேயோ ரிஷபத்திலேயோ மிதுனத்திலேயோ எல்லா இடமும் அவருக்கு ஃபேவரபிள் தானே. அவர் எங்க பகையாகிறார் அப்படின்னா, இப்போ சனியினுடைய வீட்டுல சந்திரன் இருந்தாருன்னா, சந்திரன் ஃபாஸ்டஸ்ட் பிளானட், சனி வந்து ஸ்லோவஸ்ட் பிளானட் இல்லையா? அதோட வந்து ரெண்டுமே சீதளம். சீதளம் இந்த சென்ஸ் வந்து சந்திரன் வந்து ரொம்ப குளிர்ச்சி நம்மளுக்கே தெரிஞ்சது. இன்னொன்னு சனிங்கிறவர் வந்து சூரியன்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ட் இல்லையா? அந்த வெப்பம்ங்கிறது கம்மியா இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே கதகதப்பா இருக்கும் பூமி அப்படின்னா சூரியனுடைய வெப்பம் தானே காரணம். சூரியன் வெப்பம் இல்லை, மழை காலம் வந்ததுன்னா சில்லுன்னு ஆயிடுறது, மேகம் மூடின்றதுன்னா. அப்போ ரொம்ப டிஸ்டன்ட் பிளானட் அப்படின்னா சனி. ஸோ சனி வந்து கோல்டு பிளானட் நம்ம கன்சிடர் செஞ்சுக்கணும். சனியும் சந்திரனும் ஒன்னா இருந்தாலோ இல்லைன்னா சனியினுடைய வீட்டுல சந்திரன் இருந்தாவோ சந்திரன் வீட்டுல சனி இருந்தாவோ அவர்கள் வந்து சீதளம் சம்பந்தப்பட்ட சின்ன 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 காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. வீசிங், ஸ்னீசிங், அந்த டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரிலாம் சீதளம் தானே, அதெல்லாம் சீதள சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நம்ம அடிச்சு சொல்ல முடியும். இதுவே அது 6ஆம் ஸ்தானமா இருந்ததுன்னா, ரோகஸ்தானமா இருந்ததுன்னா ஓரளவுக்கு சொல்லலாம். உங்களோட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு வீடியோ. இப்ப கேக்குறதா? அது ஏதோ நெட்டுக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதான் நம்ம ரெண்டுமே கோல்டு பிளானட் அப்படிங்கிறதுனால சீதள சம்பந்தமானது உண்டு. அதே போல இன்னும் இந்த காம்பினேஷன் அப்படின்னா நம்ம ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நிறைய சான்சஸ் உண்டு. ஏன்னா ஜலராசி அப்படிங்கிறோம். இது சந்திரனை வந்து சந்திரன் நார்மலாவே ஜலராசி, அப்புறம் சனி நீச்சன் இல்லையா, நீச்ச கிரகம். அப்போ நீச்ச கிரகம் ஜல கிரகத்தை பாக்குறப்போ ஜலராசியில சந்திரன் வந்து ஜலகிரகம், நீர் உள்ள கிரகம். ஸோ அப்போ அந்த நீச்ச கிரகம் வந்து சந்திரனோட காம்பினேஷன் ஆகும்போது, கம்பைன் பார்வையோ சேர்க்கையோ அப்படி இருக்கும்போது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு நம்ம இப்ப யாராவது கேட்பா இல்லையா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு.
அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிருந்தா அவன் ஃபாரினுக்கு போகணும். 5ஆம் இடத்துல நீச்ச கிரகமோ ராகுவோ அப்படி இருந்ததுன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். இல்ல சனியும் சந்திரனும் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலேட் ஆயிருந்தானா ஃபாரின் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாதகத்துல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கர்ஸ் மாதிரியே இருக்கும். அப்படின்னா அது ஒரு ரொம்ப பாசிட்டிவா இல்ல, இது ஆள்கார ஆமா பாசிட்டிவா பாக்குற. ஆமா. இப்ப நம்ம அந்த ஃபாரினுக்கு போனாலுமே சுகப்படுறவாளும் உண்டு, துக்கப்படுறவாளும் உண்டு. அந்த சனியும் சந்திரனும் எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்றத பொறுத்து 10ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா, நிறைய பேர் ரொம்ப சுகமா இருக்கா, அப்படியும் இருக்கு. நம்மளுதுல பழங்காலத்துல பிஃபோர் 1000 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி எல்லாம் மீமாம்சை எல்லாம் ரொம்ப பிரபல்யமா இருந்தப்போ கடல் கடந்து போயிட்டு வந்துட்டா அவன் வந்து மரிச்சு போன கணக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அவனையே இப்ப யாரு கடல் கடந்து போயிட்டு வந்தாரோ அவர் என்னன்னா தர்பைனால பிரேத சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி எல்லாம் அந்தியஷ்டி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் ஜாதகர்மால இருந்து ஆரம்பிக்கணுமா. நாமகரணம் ஜாதகர்மா அதுல இருந்து எல்லாம் சௌலம் காது குத்துறது எல்லாம் ஆரம்பிச்சு அவர் மறுபடியும் இங்க வந்து தன்னுடைய மறுபடியும் பிரம்மோபதேசம் அப்பா கிட்ட இருந்தோ குரு கிட்ட இருந்தோ பிரம்மோபதேசம் வாங்கிட்டு அப்படி ஆரம்பிக்கிற காலம் எல்லாமும் இருந்திருக்கு. அத ப்ரூஃபா அத பேஸா வச்சிருந்தா மகாபெரியவர் வந்து காஞ்சி மகாபெரியவர் ரொம்ப நாள் ராமேஸ்வரத்துக்கு போகவே இல்லை. இந்த பாம்பன் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரயில் ட்ராக் கட்டுறதுக்கு முன்னாடி கடல் கடந்து தான் போகணும். கொஞ்சம் மணி கொடுத்து போட்டுல அந்த சின்ன போட்டுல வந்து கடல் கடந்து அந்த ஐலாண்டு தானே அது ராமேஸ்வரம்ங்கிறது ஐலாண்டு. ஸோ கடல் கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா நிறைய பேர் வந்து ராமேஸ்வரத்துக்கே போகாம இருந்திருக்கா. அப்புறமா மகாபெரியவர் வந்து ரோடு போடல, அப்போ பாம்பன் அந்த ரயில் ட்ராக் மட்டும் போட்டிருக்கா. பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஏதோ பர்மிஷன் வாங்கி ஸ்பெஷல் பர்மிஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ட்ரெயின் எல்லாம் ஸ்டாப் பண்ணி மகாபெரியவர் வந்து ரயில்வே ட்ராக் மேல நடந்து போய் ராமநாதரை தரிசனம் செஞ்சிருக்கார். ஸோ ஒரு காலத்துல வந்து அந்த கடல் கடந்து செல்றது வந்து அவயோகமா நினைச்ச காலமும் உண்டு. இப்ப நம்ம அத யோகமா நினைக்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த வேற என்ன கொஸ்டின் இருந்ததுன்னா நம்ம ஜாதகத்துல எவ்வளவு எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? என்ன ஒரு பிரயத்னம்னு ஒண்ணு இருக்கே இல்லையா? அப்போ ஒருத்தர் வந்துட்டு சப்போஸ் அவரோட ஜாதகத்துல அவருக்கு அவரோட மனைவி கூட அவர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது, அப்படி ஏதோ சொல்லியிருக்கா வச்சுக்கோ. ஆனா அவன் கொஞ்சம் கூட நல்லா பிரயத்னம் பண்ணினா அது கொஞ்சம் டாலரபிள் ஆக முடியுமா? இல்ல அது எப்படி சொல்லியிருக்கோ அப்படியேதான் இருக்குமா? அதாவது கர்மம் இருக்கு, நம்மளோட போன ஜென்மத்து கர்மம்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் இந்த ஜென்மத்துல எல்லாரும் கொஞ்சம் பிரயத்னம் பண்றாள், எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்றா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்றா. அப்ப அது நீங்க எப்படி சொல்லுவேன்? மீன்ஸ் இல்ல இப்ப எப்படின்னா எனக்கே வந்து நான் என்னோட பர்சனல்லியே சொல்றேனே, எனக்கு வந்து பிசினஸ் 10ஆம் இடம் தொழில்னு சொல்றேன் இல்லையா, எனக்கு வந்து 10ஆம் இடத்து அதிபதி வந்து புதன் பிசினஸ்க்கு புதன். அவர் எங்க இருக்காருன்னா 8ல மறைஞ்சு போயிடுறார். வித்யைக்கும் புதன் தான், புத்திக்கும் எஜுகேஷனுக்கும் புதன் தான். அப்போ 8ல மறைஞ்சு போறதுனால என்ன அப்படின்னா படிப்பு தரமாட்டாரானா அப்படி கிடையாது. அது அவர் இருக்கிற இடம் வந்து சந்திரனுடைய இடம். கடகத்துல புதன் இருக்கார், எனக்கு லக்னத்துக்கு 8 தனுசு லக்னம். அப்போ நல்ல ஸ்தானத்துல தான் இருக்காரு. அவர் ஒன்றும் நீச்சம் கிடையாது, விரோதம் கிடையாது, யாருடைய பார்வையும் கிடையாது. அப்ப என்ன ஆகுறாருன்னா நாலேஜ் தராரு. நாலேஜ் இந்த சென்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபசர் ஜாம்பவானுக்கே ஒரு லெக்சர் கொடுக்குற அளவுக்கு நாலேஜ் தந்துட்டார், எஜுகேஷனையும் தந்துட்டார். ஆனா அந்த கொடுத்த அந்த எஜுகேஷனை வச்சு அவர் ஜீவனம் நடத்த விடல. 10ஆம் இடம் தானே ஜீவனஸ்தானம். படிச்சது இன்ஜினியரிங். இப்ப பாக்குறது அப்படிங்கிறது whoever has some knowledge, some sort of knowledge in computer can do my job. ஒரு 8th 10th அவனுக்கு வந்து டிக்னிட்டி எஜுகேஷன் கூட தேவையில்ல, ஸ்கூலுக்கு கூட போயிருக்கு தேவையில்ல, அவனுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்ததுன்னா என் ஒர்க் செஞ்சிடலாம் அவன். ஆனா படிச்சது என்னமோ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவர் வந்து தர வேண்டியது தந்துட்டார், புத்திகாரகன் புத்தி கொடுத்துட்டார், இருக்க வேண்டியது நல்ல இடத்துல இருக்கார்,
புத்தியை கொடுத்துட்டார், நாலேஜை கொடுத்துட்டார், அந்த சீக்கிங்கை கொடுத்துட்டார். நிறைய கத்துக்கணும்ன்ற ஒரு தேடலை கொடுக்கிறார். அதுக்கேற்ற அறிவியும் கொடுக்கிறார், கிராஸ்பிங் பவரையும் கொடுக்கிறார். பட் அதை வச்சு நம்மளால ஜீவனம் நடத்த முடியல. இன்ஜினியரிங் ஃபீல்டுல நான் போல, ஏதோ சாதா ஒரு கம்ப்யூட்டரோ டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் லெவலோ, ஏதோ ஒரு சேலரிக்கு பிரச்சனை இல்லை, ஜீவனத்துக்கு பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு டீசன்ட் சேலரி தான், ஜீவனத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா படிச்சதுக்கான ஜாப் இருக்கா, அது ஒண்ணு. சரி, இன்னொன்னு பிசினஸ் செய்யலாம் அப்படின்னா எனக்கு இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப நாட்டம் உண்டு. காயின்ஸ், ஓல்டு காயின்ஸ், ஆன்டிக் பாட்ஸ், இந்த வெங்கலம் அதெல்லாம் வாங்கி நான் சிலருக்கு எக்ஸஸா இருந்து கிடைச்சதுன்னா சேல்ஸும் கூட பண்ணுவேன். எனக்கு என்னமோ நிறைய பேர் அதை ஆர்வமா கேட்டு 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 வாங்குற மாதிரியே தோணும். ஆனா நான் அதை கால்குலேட் பண்ணி டேலி பண்ணி பார்த்தேன்னா எனக்கு லாஸ் தான் இருக்கும். நான் ஏதோ சம் கேஜி 1000க்கு வாங்கியிருப்பேன். நான் சேல்ஸ் பண்ணது 1100 பிளஸ் ஷிப்பிங்க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பேன். நான் என்ன நினைச்சுட்டு இருப்பேன்னா அந்த 100 எனக்கு ப்ராஃபிட்னு நினைச்சுட்டு இருப்பேன். ஆனா பாக்ஸ், காட்டன் பாக்ஸ் வாங்கணும், உள்ள போடுற அந்த சேஃப்டியா அனுப்பணும் இல்லையா, உள்ள போடுற அந்த மெட்டீரியல்ஸ், அப்புறமா ரேப்பர் லேபிள் ஒட்டணும், நான் கொரியருக்கு எடுத்துட்டு போறதுக்கு வண்டியில போனோம், பெட்ரோல் செலவு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 100 இதுல அடங்கிடும். நோ ப்ராஃபிட், நோ கெயின், நோ லாஸ் தான். ஆனா பார்த்தா என்னோட அந்த உழைப்புங்கிறது அங்க லாஸ் ஆயிடுது இல்லையா, உழைப்புக்கேத்த வருமானம் வரலையா. அங்க பிசினஸும் நடக்கிறது, 1000 ரூபாய் போட்டா 1200 ரூபாய் திருப்பி வந்தது. ஆனா அந்த 100 ரூபாய் என் உழைப்பு கூட சரியாகல. அது பேக்கிங் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அதுல அப்படி ஆயிடுறது. சோ நீங்க கேட்க வந்த கேள்வி என்னன்னா, நம்மளோட பிரயத்தனம் இருக்குதான். 10ஆம் இடம் தொழில் செஞ்சா நம்மளுக்கு பெருசா ப்ராஃபிட்டபிளா இருக்காது அப்படின்னு தெரியறது, பிரயத்தனம் செஞ்சு நம்ம பார்ப்போம் அப்படின்னு தோன்றது. ஆனா நான் செஞ்ச அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த பிரயத்தனத்துல இதுவே ஃபுல்லா இறங்கல, சும்மா ஜஸ்ட் லைக் தட் நிறைய வாங்குறோம், அத்தனையும் வச்சு நம்ம என்ன பண்றது, ஆத்துல இடம் இருக்காது. ஸோ வி ஹேவ் டு கிவ் தட் டு சம் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது நோ ப்ராஃபிட், நோ கெயின் மானிட்டர் வைஸ். ஆனா நம்ம உழைப்புன்னு பார்த்தோம்னா நம்ம உழைப்பு ஃபுல்லா வேஸ்ட். உழைப்பு இருக்கு, பிசினஸ் இருக்கு, ஆனா அதுல ப்ராஃபிட் இருந்தா தானே பிசினஸ்க்கு நல்ல ஒரு இது வரும். ஸோ அப்ப என்ன வரும்னா, நம்ம நார்மலா இருந்தோம், இது தெரியாம இருந்ததுன்னா நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகும். மனசு அடடா என்ன நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கே, ஸ்ட்ரெயின் இருக்கே, நம்மளால இதுல முன்னுக்கு வர முடியலையே அப்படின்னு மனசு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். இதுவே ஒருத்தனுக்கு 7ஆம் இடத்து கலத்திரக்காரகம் ஏதோ ஒரு இதுவா இருக்கு, இல்லை 2ஆம் குடும்பஸ்தானத்துல இருக்கு, அவனுக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்குள்ள ஏதோ ஒரு எப்பயுமே டிஷும் இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜாதகத்துல எழுதப்பட்டது, விதி அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இதை முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம், ஒருத்தருக்கு சொல்லிட்டோம், தெரிஞ்சிடுத்து அப்படின்னா he can tackle the situation. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஒன்னும் காம் ஆகலாம், இல்லைன்னா மைண்ட்ல அவனுக்கு அவனே கொஞ்சம் சரிப்படுத்திக்கலாம், ரைட் நம்ம ஜாதகம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி. இது தெரியாத பட்சத்துலதான் என்ன ஆகுறதுன்னா பெரிய ஒரு பூம் ஆயிடுறது. அது 2 பேருக்குள்ள ரொம்ப சண்டையாயிடுறது. ஜாதகம் நம்ம என்னதான் பார்த்தாலும் நடக்கிறது நடக்கதான் செய்யும். நம்ம என்ன ஒண்ணுன்னா நம்ம முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை ஜாகிரதைப்படுத்திட்டோம்னா ரைட் அப்படிதான், இதை மாத்த முடியாது அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடிய அந்த மென்டாலிட்டியை நம்ம வளர்த்து விடலாமே தவிர எதை ஒண்ணுமே நம்மளால மாத்த முடியாது. பரிகாரங்கள் சொல்றா ஜோதிஷா, பரிகாரம் சொன்ன உடனே நடக்கணும் இல்லையா. பரிகாரம்ங்கிறது என்னன்னா, இப்போ முன்ன சொன்ன மாதிரி குருங்கிறவர் எங்கேயோ ஜென்ம குருவா இருக்கார், இல்லைன்னா ஜென்ம சனியா இருக்கார், உபதிரவம் பண்ண வேண்டிய சூழல். இப்ப சனினா 2.5 வருஷம் இருந்துதான் ஆகணும், குருனா 1 வருஷம் இருந்துதான் ஆகணும். இப்ப ஜென்ம குருவா இருக்கார் அப்படின்னா என்ன சொல்றது, ரொம்ப பாடாப்படுத்துறதுன்னா ஜோதிஷர் என்ன சொல்லுவாருன்னா 16 மாசம் சிவன் கோவிலுக்கு பௌர்ணமி அப்ப போய் சிவபெருமானுக்கு வெள்ளை கலர்ல தாமரை பூவோ மல்லிப்பூவோ, சிவனுக்கு வெள்ளை கலர் பிரீத்தி இல்லையா, ஸ்வேதவர்ணம் பிரீத்தி, அப்ப சிவனுக்கு வாங்கி கொடுக்கும், 16 வாரம் செய்யணும் அப்படின்னு. ஆனா அந்த இவருடைய குருவனுடைய 16 மாசம் செய்யுங்க அப்படின்னு. குருவனுடைய அந்த ரொட்டேஷன் அடுத்த டிரான்சிட் டைம் 12 மந்த்ஸுக்குள்ள வந்துருது இல்லையா, 12 to 13 மந்த்ஸ்னே வச்சுப்பாமே. 13 மந்த்ஸ் முடிஞ்சோடனே அடுத்த ஒரு 3 மாசத்துல அந்த குரு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறாரு, 2ஆம் இடத்துக்கு. ஜென்மம்னா அந்த ராசியில இருக்கிறது தானே, ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்தோடனே அவர் கொஞ்சம் நல்லது செய்ய ஆரம்பிப்பார்.
அப்போ என்ன ஆகும்னா அந்த பரிகாரம் செய்யறவனுக்கு மனசு ஃபுல்லா அந்த 16 வாரத்திலேயே இருக்குமே தவிர தன்னுடைய கஷ்டத்துல பெருசா இருக்காது. 16 மாசமோ 16 வாரமோ அப்ப அந்த பரிகாரத்திலேயே தான் மனசு இருக்கும். கேலண்டர் பார்ப்பான், இந்த டேட் எப்போ வரும், அந்த டேட்லயே சிக்னிபிகண்டா இருப்பான். அந்த டேட்டை மனசுலயே அந்த டேட்டே ஓடிட்டு இருக்கும், அடுத்த பௌர்ணமி அடுத்த பௌர்ணமின்னு. ஸோ அவனோட கஷ்டத்திலே இருந்து மனசு விலகி பரிகாரத்துக்கு போயிடுது. அவன் அனுபவிக்க வேண்டிய 12 மாச கஷ்டம் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா எக்ஸ்ட்ரா என்ன பண்றான்னா 4 மாசம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்து சுவாமிக்கு செய்யுங்க அப்படின்னு. அந்த 4 மாசம் ரிலீஃப் ஆன உடனே அவருக்கு என்ன தோணுது, சுவாமிக்கு நான் செஞ்சா எனக்கு ரிலீஃப் ஆயிடுது அப்படின்ற மாதிரி தோணுது. அப்ப என்னன்னா அந்த கஷ்டத்துல இருந்து மனசை கொஞ்சம் டைவர்ட் செஞ்சு சுவாமி மேல திருப்பி விட்டுறாரு. நார்மலா இருந்தா என்ன ஆகும், நம்மள நாமளே வெறுத்துப்போம், குடும்பத்து மேல சங்கடங்கள் அதிகமாகும், வெறுப்பு அதிகமாகும். அப்ப அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுத்து சுவாமி கிட்ட திருப்பி விடுறது. நம்ம எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம டேக்கிள் செய்ய முடியுமே தவிர we can accept, we cannot change, அவ்வளவுதான். அதே போல ஒரு சிலர் ஜாதகத்துல இந்த சகட யோகம்னு ஒண்ணு உண்டு. யோகம்னா என்னன்னா காம்பினேஷன் தான். இப்ப 2 சையோகம் வியோகம் சொல்றேன் இல்லையா. சையோகம்னா சேர்ந்து இருக்கிறது, வியோகம்னா மனஸ்தாபத்துல பிரிஞ்சு போறது. யோகம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படிங்கிறது தான் யோகம் அப்படிங்கிறது தவிர ஏதோ ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுல யோகம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் யோகம் அப்படிங்கிற. அதுல சகட யோகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இதை வந்து சகட யோகம்னு சொல்றது உண்டு, சகட அவயோகம்னு சொல்றது உண்டு. ஏன்னா இந்த யோகம் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். இதை எதை வச்சு தீர்மானிக்கிறது, இதோட பேராமீட்டர் என்ன அப்படின்னா வந்து சந்திரனும் குருவும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6வது வீட்லயோ 8வது வீட்லயோ இருக்கிறது. குரு நிக்கிற ராசியிலே இருந்து நம்ம எண்ணிட்டு வந்தோம்னா சந்திரன் 6ஆமத்து வீட்லயோ 6ஆமத்து ராசியிலயோ 8ஆமத்து ராசியிலயோ 12ஆமத்து ராசியிலயோ நிக்கிறத சகட யோகம் அப்படிங்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்துல குரு நிக்கிறார். மேஷத்துல குரு இருந்தார் அப்படின்னா மீனம்ங்கிறது 12 இல்லையா. மீனம்ங்கிறது 12. 12வது இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா அதற்கு பேர் சகட யோகம். இதுல இருந்து எண்ணிட்டு குரு நிக்கிற ராசியில இருந்து எண்ணிட்டு வந்தா. அதே போல மேஷத்துல குரு நிக்கிறார், மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி, கன்னியில சந்திரன் நின்னாலும் அதற்கு பேர் சகட யோகம். துலாம் விருச்சிகம் 8வது, விருச்சிகத்துல சந்திரன் நின்னாலும் அதற்கு பேர் சகட யோகம். இப்ப இந்த சகட யோகம் என்ன செய்யறது அப்படின்னா ஈவன் நம்பர் ராசிகள்ல நல்ல பலனை தரும். ஓரளவுக்கு ஈவன் நம்பர் 2, 4, 6, 8, 10வது வயசுகள்ல பிராயங்கள்ல ஓரளவுக்கு நல்லது செய்யும். ஆனா இதுவே 21, 23, 25வது வயசுகள்ல பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டிவா இருக்காது. குருவும் சப்போர்ட்டிவா இருக்காது, சந்திரனும் சப்போர்ட்டிவா இருக்காது. இப்ப இந்த சகட யோகம் இருக்கு. அவருக்கு 23வது வயசுல குரு அந்த கோச்சார குரு நல்ல பலனை தரக்கூடிய இடங்கள்ல வந்தார் அப்படின்னா கூட அந்த 23வது வயசு 25 வயசு 29வது வயசுல அந்த கோச்சார குரு இவருக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க் தான். இப்ப 22, 24, 26 இந்த மாதிரி வயதுகள்ல வந்து அவர்களுக்கு நல்லது நடக்கும். ஈவன் நம்பர் ஏஜஸ்ல. ஆட் நம்பர் ஏஜஸ்ல ரொம்ப கீழ்நிலைக்கு போறதுக்கும் சான்சஸ் உண்டு. இல்ல அப்படின்னா வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. பெரிய டெவலப்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். இதற்கு பேர் சகட யோகம் அப்படிங்கிறது. இப்போ சிலர் ஜாதகங்கள்ல வந்து குரு ரொம்ப நல்ல ஸ்தானத்துல இருப்பார், சந்திரன் நல்ல ஸ்தானத்துல, எல்லா கிரகங்களும் நல்ல ஸ்தானத்துல இருக்கும். ஆனா வந்து என்னன்னா கிராஃப் மாதிரியே போயிட்டு இருக்கும். ஒரு அப்பு வந்தா உடனே ஒரு டவுன் வரும், ஒரு ப்ராஃபிட்னு வந்தா உடனே அடுத்த இயர் லாஸ் ஆயிடுவார், அடுத்த இயர் கொஞ்சம் ப்ராஃபிட் போவார், அடுத்த இயர் லாஸ் ஆயிடுவார். அப்படின்றப்ப நம்ம இந்த சகட யோகம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். 22 சகட யோகம் இருக்கு ஒருத்தருக்கு. 22வது வயசுல ஜாப் கிடைக்குது, நல்ல பிசினஸ் செய்யறார், ஓஹோன்னு சம்பாதிக்கிறார் அப்படின்னா 22ல அதே 23ல ஒண்ணு அந்த சம்பாதிச்ச லாபத்தை காப்பாத்திக்கிறதுக்கான திறமைய குரு கொடுப்பார். இல்லைன்னா கொஞ்சம் அந்த 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா, அந்த விரயஸ்தான அதிபதி விரயஸ்தானத்துல ஏதோ ஒரு கிரகம் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா வந்து அந்த சம்பாதிச்சது மொத்தமும் போறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா குருவை தான் நம்ம தனபுத்திரகாரகன்னு சொல்லியிருக்கோம், தனபுத்திரகாரகன். ஸோ அந்த சகட யோகம் இருக்கிறவர்களுக்கு தனத்தையும் கொடுத்துருவார். அதே சமயம் வந்து அடுத்த ஏஜஸ்ல வந்து அவருக்கு செலவையும் அதிகமா கொடுத்துருவார். ஸோ இதற்கு பெயர் வந்து சகட யோகம்.
அப்படி சக்கரம் தானே, சகடாசூரன் வர்றாரு. சோ அப்ப என்னன்னா ஒரு அப்புன்னு வந்தா அடுத்த இயரே வந்து ஒரு டவுன் வருது, மறுபடியும் ஒரு அப்பு வருது, ஒரு டவுன் வருது. இப்படி அவர்களோட வாழ்க்கையே வந்து சுவாரஸ்யமா சுத்திட்டே இருக்காது. அவ ஃபன்னு கிருஷ்ணன் சொல்ற மாதிரி லீலான்னு எடுத்துட்டான்னா அது சுவாரஸ்யமா ஓடிண்டே இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான் அவள்து. இதுவும் நம்ம வந்து பிக்சடா சொல்ல முடியாது, அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு நம்ம பலன் எடுத்துக்க வேண்டியதுதான். வேற எதுங்களை முடிச்சுக்கலாம். நீங்க ஒண்ணு அந்த வெப்சைட் இருக்குங்க, எதுல நம்ம பார்க்கலாம். நான் அனுப்புறேன். அதுலயே லாங்குவேஜ் மேல வந்து இங்கிலீஷா தமிழான்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா இது வேணும். நான் ஹிந்தில செக் பண்ணி பார்த்தேன். ஹிந்தில வந்து அந்த விம்சோத்ரி தசா வரல, அந்த குண்டிலி தான் வருது. அதுவும் அதே தான், மேஷ ரிஷபம் மிதுனம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா என்ன ஒண்ணுன்னா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஒண்ணுன்னு போட்டிருக்கோம். ஒண்ணுன்னு போட்டதோ லக்னமோ ஏதோ ஒண்ணு, அது நான் ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. மேஷம் எங்க நிக்கிறதோ அதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ரிஷபம் மிதுனம் கடகம்னு வந்துட்டே இருக்கும் அந்த குண்டில்ல. முதல்ல இது கொஞ்சம் தரவாயிட்டு அதுக்கு போனோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் வசுதேவசுதம் தேவம் தேவம் கம்சஜானுரமர்தனம் தேவகீ பிரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வெனஸ்டே பார்க்கலாம்.